வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 4th ஜென்ரேஷனுடைய பவர் ஐசியோட ஃபங்க்ஷன் 3 வோல்ட் ஆல்வேஸ் வோல்ட்டோட ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதோடைய சார்ஜிங் செக்ஷனில் வரக்கூடிய 19.5 வோல்ட்டை பார்த்தோம். அந்த 19.5 வோல்ட் வந்து இந்த PU401 வரும். PU401 B ப்ளஸ்ன்னு இருக்குது. இந்த B ப்ளஸ் வோல்டேஜ் தான் 3 வோல்ட் இன்புட் வந்து வருது. இந்த ஸ்மால் காயில் மூலிமா இன்புட்டு 8வது பின்னுக்கு வருது. இது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக லோ ட்ராப் அவுட் LDO வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். இந்த வோல்டேஜ் ரிலீஸ் ஆனோன்னா இது வந்து பயாஸு, பவர் சுவிட்சு, ஸோ இது போல் SIO, இது போல் பேசிக்கான ஸ்டாண்ட் பை வோல்டேஜுக்கு இது போகும். சரிங்களா? ஸோ இது போன பிறகு இது ஃபஸ்ட்டு லெவலில் இது வேலையை செஞ்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா இந்த எனேபிள் செக்ஷன். எனேபிள் வந்து 3 வோல்ட் 5 வோல்ட் எனேபிள். இந்த 3 வோல்ட் 5 வோல்ட் எனேபிள் வந்து எங்கேருந்து வருதுன்னா SIOலேருந்து வருது. 3 வோல்ட் 5 வோல்ட்டு எனேபிள்ன்றது வந்து பின் நம்பர் 1லேருந்து வருது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருப்பாங்க, சிக்னல் கொடுத்துருப்பாங்க. 3 வோல்ட்டு 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு 5 வோல்ட்டோடைய எனேபிள் வோல்டேஜ் இருக்கும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் கொடுக்குறோம் நம்ம. பாருங்க, இதில் வந்து ரெண்டு சிக்னல் வரணும். SIOலேருந்து ஈஸி ஆன்ன்றது வரணும். அதே போல் SIOலேருந்து மெயின் பவர் ஆன் 2 சிக்னல் வரும். இந்த 2 சிக்னலும் மொத்தமாக சேர்த்து ஒரு 3.3 வோல்ட்டாக வரும். இந்த 3.3 வோல்டேஜ் தான் நமக்கு வந்து இது பவர் ஐசிக்கு வரும். இதுதான் அந்த 3 வோல்ட்டு 5 வோல்ட்டு. சரிங்களா? அடுத்தது இந்த LX வழக்கம் போல் வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அவுட்டுன்றது ஃபீட்பேக்ன்றது சொல்லுவோம். ஸோ இதுதான் இதோட இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து 8வது பின் வந்து வோல்டேஜ் வர 19.5 வோல்ட் வரும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு எனேபிள் வோல்டேஜ் 3 வோல்ட் 5 வோல்ட் வரணும். அதுக்கப்புறம் LDO வோல்டேஜ் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம இதில் போர்டில் செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமான இது என்னென்னா SPOKன்னு சொல்கிறது. SPOKன்றது இது வந்து பின் நம்பர் 2 பவர் குட் சிக்னல். இந்த பவர் குட் வந்து நமக்கு ஒரு ஃபீட்பேக்காக SIOக்கு போகும். போனால் தான் அடுத்த செக்ஷனாக அது எனேபிள் ஆகும். மதர்போர்டுடைய பவர் சப்ளை எல்லாமே சீக்வன்ஷியல் சப்ளை. ஒரு ஸ்டேஜ் கிளியர் ஆனாலும் அது இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும். இப்போ பவர் செக்ஷனே கிளியர் ஆகலைன்னா ரேமுக்குலாம் வோல்டேஜ் வராது. பவர் கிளியர் ஆனால் தான் ரேமுக்கு வோல்டேஜ் வரும். இதான் இதோடைய ப்ராசஸ்ஸு. நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக போய் செக் பண்ணுவோம். வந்து நம்ம ஸ்கிமாட்டிக்கில் பார்த்த இதில் செக் பண்ண போகிறோம். நம்ம பவர் ஐசியோட வோல்டேஜ் அதோட பின் அவுட்டை பற்றி நம்ம பார்த்தோம் ஸ்கிமாட்டிக்கில். அதே இது வந்து நம்ம இந்த ஐசியை சுற்றி உள்ள பின்னில் என்னென்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்க்குறோம். ஸ்கிமாட்டிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து 7th and 8th பின்னு. இந்த ஆர்டர்லேருந்து இருக்குது பின்னு 6 பின்னு. அதுக்கப்புறம் 7 8 9 10. ஸோ இந்த ரேஞ்சில் வருது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிமீட்டரை பாருங்கள். மல்டிமீட்டரில் 19.53 வோல்டேஜ் வருது. அதுக்கு அடுத்தது இன்புட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவுட்புட் வரணும். காயிலில் சிம்பிளாக பார்த்துடலாம். இன்புட் வந்து அவுட்புட் வரணும். 3.35 வோல்ட் வந்துடுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு இந்த ஐசிக்குள்ளே அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த LDOன்னு சொல்லுவாங்க, லோ ட்ராப் அவுட் வோல்டேஜ். அதுதான் பயாஸு, பவர் சுவிட்சுக்கெலாம் போவோம். அது வந்து 5th பின்னு பார்த்தீங்கன்னா 3.35 வோல்ட் வந்து பவர் சுவிட்சு எல்லாத்துக்குமே வோல்டேஜ் வரும். சரிங்களா? அடுத்தது வந்து எனேபிள் பின்னு. இந்த ஐசி வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகாது. SIOன்னு சொல்லுவாங்க, சூப்பர் IOன்றது. அந்த பின்னு தான் எனேபிள் பண்ணோம். அதோடைய பின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸ்கிமாட்டிக்கில் பார்த்தது தான். அதோடைய பின் வந்து 1 3.34. அதுதான் எனேபிள் வோல்டேஜ் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது இதோடைய ஃபீட்பேக் வோல்டேஜ் வந்து SIOக்கு போகும். அதோடைய பின்னோடைய பேர் என்ன சொல்லுவாங்க, SPOKன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எத்தனாவது பின் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2வது பின் நம்பரு. 2வது பின் நம்பர் 3.31 வோல்டேஜ் வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம பவர் ஐசியில் பார்க்கக்கூடிய வோல்டேஜ். இந்த 4th ஜென்ரேஷன்றதுனால 3.3 வோல்ட்டோடைய இது வந்து பவர் ஐசி தனியாக வரும், 5 வோல்ட்டுக்கு தனியாக வரும். சரிங்களா? இதே சேம் ப்ராசஸ் தான் 5 வோல்ட்டுக்கும். நம்ம இப்போ பார்த்தது வந்து 3.3 வோல்ட்டு. ஸோ இது வந்து எல்லாமே காயில் எல்லாமே வோல்டேஜ்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ப்ராசஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குது, இது ஒர்க் ஆகுது. ஸோ இது அடுத்த ஸ்டேஜில் நம்ம பவர் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ஸோ இந்த செக்ஷன் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா ரேமும் மற்ற செக்ஷன்லாம் எனேபிள் ஆகும். சரி, அது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.